வலைதளங்களில் பார்க்க முடியுது. நீங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது இருந்த ஒரு கொந்தளிப்பு இருக்குல்ல, ஒரு சாத்தான்குளம் சம்பவம் இருக்கும்போது மீடியாலாம் வந்து அவ்வளவு கொதிப்பாக இருந்தீங்க. நாள் முழுக்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணீங்க. எங்கே திறந்து பார்த்தாலும் அது குறித்த விவாதங்கள் இருக்குது. நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தாலும் இருக்குது, யூடியூப் எடுத்தால் அதை பேசிகிட்டு இருந்தீங்க. காலையில் பேசுகிறீங்க, சாயந்தரம் பேசுகிறீங்க, நைட்டு டிஸ்கஷன் போடுறீங்க, சிறப்பு விவாதங்கள் வைக்கிறீங்க. இது என்ன பண்ணீங்க நீங்கள்? அப்படியே கடந்து போகிற மாதிரி ஏதோ ஒரு 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 ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி வருது, அப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பக்கம் திருப்புறாங்க. அது அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% இதில் உண்மை இருக்குது. 100% உண்மை இருக்குது. என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி நடைபெறுகிற பொழுது ஒரு சிறிய சம்பவம், சிறிய குற்றச்செயல் நடந்தால் உடனடியாக எல்லா காட்சி ஊடகங்களும், வலைத்தளங்களும், யூடியூப் சேனலும் நீங்கள் சொன்ன மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, அதை தாண்டி அமைப்பு ரீதியாக பலரும் சமூக ஆர்வலர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தரப்புல அவங்க ஆதரவு நிலையில் இருப்பவர்களும் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அதிமுக ஆட்சிக்காக பல ஆயிரக்கணக்கான போராட்டங்களை எல்லாம் நடத்தியிருக்கிறாங்க, ஆட்சிக்கு எதிராக நடத்தியிருக்கிறாங்க. அது பூராமல் நீங்கள் சொன்ன மாதிரி 24 மணி நேரமும் ஃப்ளாஷ் நியூஸ் போகும். அங்கே பேட்டி கொடுத்தாரு, இங்கே பார்க்குறாரு, இங்கே போய் பார்த்தாங்க, பார்த்தாங்க. அதை 100% என்பதில் கிட்டத்தட்ட 90% திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு அந்த கட்சியினர் ஊடகங்களை, வலைத்தளங்களை கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு தான். நீங்கள் இதுவரைக்கும் இந்தியாவில் உலகத்தில் இல்லை, எந்த நாடுகள்லையும் ஒரு அரசியல் கட்சிக்கு 1000க்கும் மேற்பட்ட ஐடி ஆட்கள் களமிறங்கியிருக்காங்க யூடியூப்ல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு.